சீரியலை வந்து தேட்டரில் போட முடியாது. ஆனால் படங்களை வந்து டிவியில் போடுறாங்களே, எவ்வளோ பெரிய படம் 70 mm எடுத்தாலும் டிவியில் போடும்போது ஸ்மால் ஸ்க்ரீன் தான். ஸோ பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. நடிக்கிறோம், எங்கே நடித்தா என்ன? ஒரு அப்பா சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். அந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களேன்னு அவங்க மேலே கோவம் வரும். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த மனுஷன் நம்மளுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லது, நம்மளை இந்த கரை சேர்க்கறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஃபாதர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூண். படிப்பறிவு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, ரஜினி சார், கமல் சார் இவங்க படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும். வீட்டுக்கு போனால் ஒரு நாள் கீபோர்டு கற்றுக்கிறேன்வேன், வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்கும். திடீர்னு பியானோ கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு கிட்டார் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு ட்ரம்ஸ் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு நான் கிரிக்கெட்டுக்கு போகிறேன்வேன், திடீர்னு ஆக்ட் பண்ண போகிறேன்வேன். ஸோ என்னன்னா அந்த வயசில் வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கற்றுக்கிட்டீங்களே, மியூசிஷியனாக ஏன் ஆகலை? நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலையே. ஸோ நம்ம ஸ்ரீ சாரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெஜெண்டான ஒரு மியூசிஷியன், சிங்கர். ஸோ அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ சார்கிட்டையும் நிறைய உரையாடல், அதாவது நிறைய விஷயங்கள் அவங்க அப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், அவரை பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? ஹவ் இஸ் லைஃப்? ஹவ் இஸ் வைஃப்? லைஃப் நல்லா இருக்கு, ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ என்ன ப்ராஜெக்ட்ஸ்? சூப்பராக உங்களை நிறைய ரீல்ஸ்லலாம் இப்போ பார்க்க முடியுது எங்களால். நான் ரீல்ஸ்னு பண்ண மாட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற விஷயங்களை நான் எடுத்து போடுவேன். ஸோ இப்போ தான் வானத்து போல சீரியல் முடிஞ்சுது. இப்போ சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படமும் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்ததுலாம் பிளான் பண்ணுறதில்ல, இறைவன் என்ன கொடுக்குறாரோ அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ சீரியல்லேருந்து நீங்கள் பிக் ஸ்க்ரீனுக்கு போயிட்டீங்க. சிவகார்த்திக் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாவே ஒரு கொளுத்தி போடாதீங்க. பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன்லாம் கிடையாதுங்க. என்ன பிக் ஸ்க்ரீன் ஸ்மால் ஸ்க்ரீன் என்ன? இப்போ ஓகே, சீரியலை வந்து தேட்டரில் போட முடியாது, ஆனால் படங்களை வந்து டிவியில் போடுறாங்களே, எவ்வளோ பெரிய படம் 70 mm எடுத்தாலும் டிவியில் போடும்போது ஸ்மால் ஸ்க்ரீன் தான். ஸோ பிக் ஸ்க்ரீனு ஸ்மால் ஸ்க்ரீன்லாம் கிடையாது. நடிக்கிறோம், எங்கே நடித்தா என்ன? நாளைக்கு ரோடு ஓரமாக கொண்டு போய் ஒரு ட்ராமாவில் நடிக்க சொன்னாலும் நடிப்போம். நடிகனோட வேலை நடிக்கணும். ஸோ அது எங்கே வேணால் நடிக்கலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம அப்பாவை பற்றி பேசுவோம். ஸோ எல்லாருக்குமே அவங்களோட தந்தை வந்து ஒரு ஹீரோ தான் இல்லையா? ஸோ உங்களோட ஃபாதரை நீங்கள் ஹீரோவாக உணர்ந்த ஒரு தருணம்னா அது என்னவா இருக்கும்? ஒரு தந்தை என்பவன் வந்து என்றைக்குமே அது ஒரு தனி சிறப்பு. யூஸ்வலி நம்ம வந்து அம்மாவை தான் நம்ம வந்து என்றைக்குமே வந்து, ஆமா, எஸ்பெஷலி சன்லாம் வந்து அம்மா. எனக்கு எங்கள் அம்மா, நான் தான் எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ். அம்மா தான் எனக்கு எல்லாமே. அப்போ நீங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா? நான் அம்மா செல்லம் தான். பட் அப்பாவுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து எப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். ஒரு அப்பா சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். அந்த வயசில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களேன்னு அவங்க மேலே கோவம் வரும். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த மனுஷன் நம்மளுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லது அப்படின்றது. அதே மாதிரி நம்மளை இந்த கரை சேர்க்கறதுக்கு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ ஃபாதர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். பார்க்க வந்து ஸ்ட்ரிக்ட் பர்சன் மாதிரியே இல்லை, ரொம்ப கலகலன்னு தான். இல்லை, எல்லாம் ஜாலியாக இருப்பார், நம்ம ஒழுங்காக இருக்கணும்ல. இப்போ எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர், ஓகேவா? அவர் வந்து ஒரு ரொம்ப இப்போவாது பரவாயில்ல. அப்போல்லாம் வந்து இந்த ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டின்றதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு கார் டிரைவராக இருந்து அந்த ஊர் பேர் இன்னி கூட அப்படி ஒரு ஊர் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. சோத்துப்பாக்கம்ன்ற ஒரு ஊர் இருக்குன்றது, சோத்துப்பாக்கம் இப்படி ஒரு ஊர் இருக்குன்றது இப்பவே தெரியல. அப்போ அந்த காலத்துல எப்படி இருக்கு? அப்பா பிறக்கிற நேரத்துல அந்த ஊர் எங்க சார்? அது திண்டிவனத்துக்குள்ள எங்க ஒரு டொக்குல இருக்குது, ஒரு வில்லேஜ். ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு மனுஷன் வந்து படிப்பறிவு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகி அவர் வந்து மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, ரஜினி சார், கமல் சார் இவங்க படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும், அந்த உழைப்புகளுக்கு நடுவில் எவ்வளோ அவமானங்கள் இருக்கும், எவ்வளோ மெனக்கெடுதல் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் தான் பையனுக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். ஸோ எனக்கு எல்லாமே பெஸ்ட்டு தான் கொடுத்தாரு. எல்லாருமே வந்து பார்ன் வித்
சில்வர் ஸ்பூன் தான் சொல்லுவாங்க. பட் நான்லாம் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசுலேயே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது இல்லை. பெஸ்ட்டு ஸ்கூல் டான் பாஸ்கோ, அங்கே தான் எஜுகேஷனு, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு தனி காரு, எனக்கு எல்லாமே. ஸோ இதனால் என்ன ஆகுது, நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுது. அந்த அந்த அதுவும் பர்டிகுலராக நான் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அப்படியே மெத்தனமாகவே இருந்துட்டோம். ஸோ என்னென்னா நம்மளுக்கு சாய்ஸஸ் நிறையா இருந்தனால, ஸோ எங்கள் வீட்டுக்கு போனால் ஒரு நாள் கீபோர்டு கற்றுக்கிறேன்வேன், வீட்டில் ஒரு கீபோர்டு இருக்கும், திடீர்னு பியானோ கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு கிட்டார் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு ட்ரம்ஸ் கற்றுக்கிறேன்வேன், திடீர்னு நான் கிரிக்கெட்டுக்கு போகிறேன்வேன், திடீர்னு ஆக்ட் பண்ண போகிறேன்வேன். ஸோ என்னன்னா அந்த வயசில் வந்து எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கற்றுக்கிட்டீங்களே, மியூசிஷியனாக ஏன் ஆகலை? நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலையே, கற்றுக்க போனேன். எல்லாமே அரைகுறை. அதாவது இந்த நாய்க்கு முழு தேங்காய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தின்னவும் தெரியாது, அது உருட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நான். ஸோ நான் வந்து எதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அந்த நேரத்தில் படிப்புன்னும் போது படிப்பையும் ஃபோக்கஸ் பண்ணல. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ சொல்ல வர்றதுன்னா, எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நான் அவ்வளோ வந்து ட்ராக் மாறி போனனால அந்த நேரங்கள்லையும் எங்கள் அப்பா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார், ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார். அடிக்கடி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்றைக்கும் என் மைண்டில் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா, ஒவ்வொரு நாள் போச்சுன்னா, ஒவ்வொரு வருஷம் போச்சுன்னா உன் வயசு போயிட்டுருக்குடா, நீ வந்து நாள் ஒன்று போனால் ஆண்டு ஒன்று போகும், இப்படியே போயிட்டுருக்குடா, உனக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் அந்த நேரத்தில் நான் எடுத்துக்கல. நடா இவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி பண்ணுறாரு கோவப்பட்டுட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஷிப், ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னென்ன பழக்கங்கள் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம். ஓகேவா? ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ளேயே லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டேன்.